கனமழையால் திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். தற்போது அங்கு மழை பெய்து வருகிறதா? மருத்துவமனையை சுற்றி எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் பலத்த மழை பெய்து வந்தது. திருச்செந்தூர் அருகில் உள்ள காயல்பட்டினம் அரசு மருத்துவமனையை சுற்றிலும் கடந்த சில தினங்களாக தேங்கி நிற்கும் மழைநீர் பொதுமக்கள் நோயால் அவதியடைந்து வருகிறார்கள். காயல்பட்டினம் மற்றும் அதை சுற்றியுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர்கள் தினந்தோறும் இங்கு வந்து செல்வார்கள். தற்போது மருத்துவமனையை சுற்றிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மருத்துவமனைக்கு வருவதற்கு நோயாளிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். தற்காலிகமாக நடைபாதை அமைத்து நோயாளிகள் அந்த வழியாக சென்று வருகிறார்கள். மேலும் தொடர் மழை மருத்துவமனையில் முன் வளாகத்தில் தண்ணீர் தேங்கி இதனால் நோயாளிகள் கொண்டு செல்லும் தள்ளுவண்டியில் மழை நீர் தத்தளித்து செல்லும் நிலை உள்ளது. எனவே உடனடியாக மருத்துவமனையை சுற்றியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனை அருகில் மழை நீர் குளம் போல் தேங்கி உள்ளது. மருத்துவமனையை சுற்றிலும் மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. நோயாளிகளுக்கு சமைத்து கொடுக்கும் சமையல் அறையை சுற்றிலும் மழை வெள்ளம் போல் காட்சி அளிக்கிறது. இதனால் சமையல் செய்யும் பொழுது சிரமத்தில் உள்ளாகி வருகிறார்கள். நோயாளிகள் அதிகமாக நீரில் பாதிக்கப்பட்டு சூழ்நிலை உள்ளது. மருத்துவமனையை சுற்றிலும் நச்சு பூச்சிகள் அதிகமாக காணப்படுவதால் நோயாளிகள் பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். இதனால் நோயாளிகளுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக நோயாளிகள் பொதுமக்கள் கூறி வருகிறார்கள். காயல்பட்டினம் நகராட்சி மோட்டார் மூலம் நீரை வெளியேற்றி அப்புறப்படுத்தி வருகிறார்கள். உடனடியாக துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியாளர் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இதனால் அந்த மருத்துவமனையை சுற்றிலும் எங்கும் பார்த்தா நீர் அதிகமாக தேங்கி கிடக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.